கடவுளுக்கு செல்ல வேண்டியது நம்முடைய கடமை. அது என் தலையெழுத்து. என் தலை சிரசேட்டில் இப்படித்தான் இருந்திட வேண்டும் என்று அந்த நம்முடைய மாமா கிருஷ்ணனுடைய செயல். அதனால் கலங்காதீர்கள் தாயே. உங்களுடைய மனம் எவ்வளவு வேதனைப்படும் என்று எனக்கு தெரியும். உத்திர சோகம் என்றால் என்ன என்று எனக்கு தெரியும் தாயே. கலங்குகின்றாய், அதை அனைத்தையும் நான் உணர்கின்றேன். ஆனால் வேறு வழி இல்லை. சத்தியம் செய்து கொடுத்தாகிவிட்டது. நம்முடைய சந்திரகுலம் தழைக்க நம்முடைய 7 தலைமுறைகளும் நம்முடைய தந்தைமார்களை 7 ஏச்சு பேச்சு இல்லாமல் அவர்களுடைய அறம் தழைக்க இந்த கடவுளையை நான் ஏற்கத்தான் வேண்டும் தாயே. உத்தரவு எனக்கு கொடுக்கத்தான் வேண்டும் தாயே. கலங்காதீர்கள் தாயே. பெற்ற மனம் எப்படி என்று நான் நன்கு அறிவேன். எதற்கும் கலங்காதீர்கள் தாயே. நம்முடைய குலம் தழைக்க வேண்டும் என்றால் நீங்கள் என்னை கடவுளுக்கு அனுமதித்திட வேண்டும். இந்த உயிரானது நிலையற்றது. சண்டைக்கு சென்றால் படைப்பவர்கள் இருக்கின்றார்கள், இறப்பவர்கள் இருக்கின்றார்கள். தாயே சண்டைக்கு துணிந்தாலே ஆகாமல் இருப்பாரோ. அறிந்தவர் மாமா, இந்த உண்மை எனக்கு மட்டும்தான் தெரியும் தாயே. மேலும் நான் அந்த உமைய பாலகைகளிடம் 3 மரங்களை பெற்றேன். அதனால் இந்த போர் நடப்பதற்கு வாய்ப்பு இல்லை. நான் கடவுளுக்கு செல்ல வேண்டும். நான் கடவுளை ஆக வேண்டும் என்பது என்னுடைய விதி. அதை நான் செய்துதான் தீர வேண்டும். அதனால் கலங்காதீர்கள். நீங்கள் எனக்கு அனுமதி கொடுத்திட வேண்டும். மேலும் உங்களுடைய சோகம், உங்களுடைய ஆத்திரம், உங்களுடைய ஆற்றாமை எல்லாவற்றையும் நான் அறிந்திடுவேன். இருந்தாலும் நம்முடைய தந்தைமார்களுக்காக நான் இந்த கடவுளுக்கு சென்றே ஆக வேண்டும் தாயே. எனக்கு சந்தோஷமாக விடை கொடுத்து அனுப்பிடுங்கள் தாயே. மகனே காளி பூஜைக்கு